வணக்கம். தாராபுரம் தாரை அஞ்சல் செய்தி. தாரா முரளி. திருப்பூர் தாராபுரம் 4 வழி சாலை வஞ்சிபாளையம் பிரிவு அருகே சாலை விபத்தில் மூதாட்டி பலி. காங்கேயம் ஆக. 1. திருப்பூர் மாவட்டம் ஊதியூர் காவல் நிலையத்திற்கு எல்லைக்குட்பட்ட சாலை விபத்தில் மூதாட்டி சம்பவ இடத்திலே பலி. திருப்பூர் தாராபுரம் 4 வழி சாலை NH 37 திருப்பூரில் இருந்து மதுரை நோக்கி சென்ற கார் TN 49 CD 7171 மதுரை நாகமலை புதுக்கோட்டையை சேர்ந்த சுஜாதா 46 நல்லூர் பகுதியை சேர்ந்த பெண் காரை இயக்கி வந்தனர். அப்பொழுது வஞ்சிபாளையம் பிரிவு அருகே பிக்கப் வாகனை முந்தி செல்லும் பொழுது எதிர்பாராத விதமாக சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி ராசம்மாள் வயது 80 மீது அதிபயங்கரமாக மோதிய கார் சம்பவ இடத்திலே பலியானார். மேலும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு உடல் ஆய்வு கூறுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சாலை விபத்து குறித்து ஊதியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவற்றை நகராட்சி சுகாதாரத்துறை நிர்வாகத்தினர் கண்டுகொள்ளாமல் இருந்து வருகின்றனர். அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கும் 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தேங்கிய கழிவு நீர் மூலமாக கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு மலேரியா போன்ற நோய் பரவுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். தாராபுரம் நகரின் மேற்கு பகுதியான அமராவதி சிலை பொள்ளாச்சி சாலை பூக்கடை கார்னர் வழியாக 5 சாலை சந்திப்பு பகுதிக்கு சாக்கடை கழிவு நீர் வருகிறது. இந்த சாக்கடை கழிவு நீர் அங்கிருந்து அமராவதி ஆற்றில் கலக்க செல்கிறது. அமராவதி ஆற்றுக்கு கழிவு நீர் கால்வாய் கொண்டு செல்லும் வழியில் தனியாருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் மற்றும் தனியார் பார் இருப்பதால் அந்த சாக்கடை கால்வாயை அடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் 5 சாலை சந்திப்பு மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே சாக்கடை கழிவு நீர் செல்வதற்கு வழியில்லாமல் அங்கேயே தேங்கி நிற்கிறது. இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் சாக்கடை கழிவு நீர் தேங்கி நிற்கிறது. மேலும் சாக்கடை கழிவுநீர் தேங்கி சாலையில் வழிந்தோடும் இடங்களில் தனியார் தள்ளுவண்டி கடைகளில் பல்வேறு வியாபாரம் மாலை நேரத்தில் செய்து வருகின்றனர். கழிவு நீர் சாலை ஓரத்தில் தேங்கி சாலையில் வழிந்து ஓடுவதால் தள்ளுவண்டி கடைக்காரர்கள் தள்ளுவண்டி அமைத்து வியாபாரம் செய்ய முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை மனு கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. மேலும் 1 மாத காலமாக அப்பகுதியில் சாக்கடை கழிவுநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகி பல்வேறு தொற்று நோய் பரவி வருகிறது. மேலும் தாராபுரம் பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததும் தாராபுரம் பகுதியில் எந்த பகுதியிலும் சாக்கடை கால்வாய்கள் தூர்வாரப்படாமலும் சாக்கடை கழிவு நீர் ஆங்காங்கே பல நாட்களாக தேங்கி சாலையில் வழிந்து ஓடும் அவல நிலையும் ஏற்பட்டு வருகிறது.